Yo guys, I'm Percy. நீங்க பார்க்குறது இவாடெக். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Redmi K20 பத்தி பார்க்க போறோம். So Redmi K20 phone நாளைக்கு லான்ச் ஆக போகுது. சைனால நாளைக்கு லான்ச் ஆகுது. இந்த டிவைஸ் இந்தியால எப்ப லான்ச் ஆக போகுது, அப்புறம் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரும், இந்தியால என்ன ஒரு பிரைஸ் ரேஞ்சில வரும், என்ன ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல வரும், இத பத்திலாம் டீடைலா தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். சோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்திருக்க லீக்ஸ் படி சோ எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ பண்றேன். சோ மேபி ஃபோன் லான்ச் ஆகறப்ப ஒரு சில டீடைல்ஸ்லாம் சேஞ்ச் ஆகலாம். சோ அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கரெக்டான பிரைசிங்கை கொடுக்க பார்க்குறேன். ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Vrapcart.com அவங்ககிட்ட இது மாதிரி நிறைய கூலான ஸ்கின்ஸ் இருக்குது. எல்லாமே வெறும் 250 ரூபா ப்ரைஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ நிறையா காஸ்ட்லியான பிராண்ட் இருக்கிறப்ப இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியில் சேல் பண்ணுறாங்க. நான் இதை Redmi Note 5 Proவில் போட்டிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்டுக்கும் சேல் பண்ணுறாங்க. OnePlus, ஐஃபோன், அப்புறம் Redmi Note 7 இந்த மாதிரியான எல்லா ஃபோன்ஸுக்குமே அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி கூலான ஸ்கின் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோன் என்ன ஸ்பெக்ஸில் வரும்னு பார்க்குறப்ப இந்த ஃபோன் கண்டிப்பாக ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 வருஷம் ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்க்குறப்ப 2014 OnePlus 1 தான் ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு அவங்களோட OnePlus 1 ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வேற ஒரு பிராண்ட் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். இதில் 855 ப்ராசர் இருக்குது. ஸோ முன்னாடியே இப்போ வரைக்கும் வந்த லீக்ஸ் படி பார்க்குறப்ப பேக்கில் டிசைன்னு பார்க்குறப்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ OnePlus 7 கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். OnePlus 7 பார்த்தீங்கன்னா அவங்க 60ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் 7க்கும் மூவ் பண்ணிருக்காங்க. ஸோ 7 ப்ரோவில் மட்டும்தான் கொஞ்சம் பேக்லாம் நல்லா இருக்கு. OnePlus 7ல மேஜர் சேஞ்ச் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த K20 ப்ரோவோட பேக்கில் பார்க்குறப்ப ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ வயலட் கலரில் ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிசைனை பார்க்குறப்ப எனக்கு Oppo F11 Pro தான் ஞாபகத்துக்கு வருது. சிமிலராக Oppo F11 Proவும் இதே மாதிரியான ஒரு கலர், இதே மாதிரியான ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் தான் அதுலேயும் இருந்துச்சு. ஸோ பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஓரளவு கலர் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதையும் கிராஸ் பண்ணி பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் 3 கேமரா வரப்போகுது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ வரைக்கும் லீக்ஸாக வந்துருக்கிறது படி பார்க்குறப்ப பேக்கில் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல். ஸோ இதில் செகண்டரி கேமரான்றது தான் 12 மெகா பிக்சல். 8 மெகா பிக்சல் கேமரா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் எடுக்கிறதுக்காக தான் 8 மெகா பிக்சல். ஸோ கேமராவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். இதில் கண்டிப்பாக 48 மெகா பிக்சல் தான் கொடுக்க போகிறாங்க. சோனியோட IMX586 சென்சார் தான் கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. OnePlusலேயே கூட பார்த்தீங்கன்னா OnePlus 60க்கும் 7க்கும் மேஜரான சேஞ்சஸ்ன்னு சொல்ல போனால் வெறும் ப்ராசர் மட்டும் தான். ஸோ Snapdragon 855க்கு மூவ் பண்ணிருக்காங்க. அதை கிராஸ் பண்ணி வேற என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ கேமரா வைஸ் OnePlus 7ல பார்க்குறப்ப அதில் 48 + 5 மெகா பிக்சல் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா 5 மெகா பிக்சல் ரொம்பவே டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனில் வேறு என்னென்ன ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறப்ப இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்வியஸாக AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. அது கூடவே பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமராவும் இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்குது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஒரு 32 மெகா பிக்சல் கேமராவோட வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் லீக்ஸாக வந்திருக்கிறது படி பார்க்குறப்ப ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஃபோனோட பேக் சைட் இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய லீக் ஆயிருக்கு. இதுவே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக லீக் ஆகலை. இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் சோர்ஸ் மூலமாக விவோ மூலமாக லீக் ஆயிருக்கு. அது கூடவே ஈஷான் அகர்வால் இங்கே நம்மளுக்கு எப்படி ஒரு பீப் லீக்ஸ்ன்றது செலிபிரிட்டிக்கான ஒரு லீக்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டெக்குக்கு ஈஷான் அகர்வால்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நிறைய லீக்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. OnePlus 7 Pro இந்த ஃபோனுக்குலாம் நிறைய லீக்ஸ் கொடுத்து அது எல்லாமே உண்மையாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதே வரிசையில் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ஃபோனுடைய லீக்ஸும் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக USB Type C யோட தான் வரப்போகுது. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சொன்னாலே USB Type C யோட தான் வரும். அது கூடவே பார்த்தீங்கன்னா லீக்ஸ் படி பார்க்குறப்ப 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் வரலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ 27 வாட்ஸ் வந்தாலும் கூட அவங்க அந்த ஃபோன் பாக்ஸ்லேயே அந்த 27 வாட்ஸ் சார்ஜரை இன்க்ளூட் பண்ணுவாங்களான்றது டவுட் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா Poco F1ல கூட அவங்க 18 வாட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ஃபோனில் மினிமம் 18 வாட் சார்ஜராவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, RAM அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப RAM 6+64, அடுத்தது பார்த்தீங்கன்னா 6+128, அடுத்தது ஃபைனல் வேரியண்டாக தான் நம்மளுக்கு 8+256 இருக்க போகுது. ஸோ பேசிக் பிரைசிங். ஸோ பிரைசிங் பார்க்கலாம். ஸோ சைனீஸ் பிரைஸ் படி இப்போ வரைக்கும் லீக் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய் வரைக்கும் வரலாம்னு எதிர்பார்க்குறோம். ஸோ 26,000க்கு தான் இதோட பேசிக் வேரியன்ட் இருக்க போகுது. 6+64 GB 26,000. ஆப்வியஸாக இந்தியாவுக்கு வரப்ப இந்த ஃபோனுடைய பிரைசிங் பார்த்தீங்கன்னா 25,000 28,000 ரூபாய்க்குள்ள இருக்கலாம்ன்றாங்க. இந்த ஃபோன் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகுது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் அதுதான். அப்புறம் இந்தியாவில் என்ன பிரைசிங் வரப்போகுது? ஸோ முன்னாடியே சொல்லிட்டு 26,000 28,000 வரலாம். ஆனால் இந்தியாவோட லான்ச் டேட் ஸோ லீக்ஸ் படி பார்க்குற
பார்க்குறப்ப இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜூன் 12 இல்லைனா ஜூன் 14 இந்த 2 நாளில் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக சேல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் அப்புறம் கண்டிப்பாக சேல் இருக்கும். அப்புறம் மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்திருக்க லீக்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பண்ணுற வீடியோ மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ வேணும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.